அடுத்து வந்து அரசு சார்பில் வந்து நிறைய மாணவர்களுக்கான திட்டங்கள், கல்வியில சிறந்து விளங்கணும். தமிழகம் தான் இந்தியாவில் கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அதற்கு காரணம் தமிழக அரசானது கல்வியில் சிறந்து விளங்க பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்காக செஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் பயில்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பொறியியல் படிப்புல படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அடுத்து வந்து இப்ப தமிழ் புதல்வன் அப்படி திட்டம் புதுசா தொடங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து காலேஜ் சேரும்போது அவங்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து பெண்களுக்கு முதல்ல இருந்துச்சு. இப்ப ஆண்களுக்கும் வந்து 1000 ரூபாய் மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசு வந்து திட்டம் போட்டிருக்கு. இப்படி கல்வியில் சிறந்து விளங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக வந்து நம்முடைய தமிழக அரசு செய்து வருகிறது. அதை எல்லாரும் கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நபர், ஒரு பிள்ளைகள் கூட டிராப் அவுட் இல்லாம, பள்ளியில இடைநிற்றல் இல்லாம நம்ம அதை மாத்திரக்கான ஊர் பொதுமக்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து நம்முடைய இங்க எல்லா பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.